வணக்கம். சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம என்ன சொற்களை பார்க்க போறோம்னா தமிழ் சொற்களை பார்க்க போறோம். இவ்வளவு நாளாக உலக மொழிகள் லத்தீனு, கிரேக்கமு, ஜெர்மனி, அரபி, இந்தி, சமஸ்கிருதம், இப்படி கன்னடம், தெலுங்கு, இப்படி உலக மொழிகள் எல்லாம் தமிழ்ல இருந்து எந்த விதிமுறை சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரு மொழியை எப்படி உருவாக்கியிருக்காங்க, கலைச்சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு விளக்கி 500க்கும் மேற்பட்ட காணொளிகளில் ஆயிரக்கணக்கான சொற்களை விளக்கி காட்டியிருக்கேன். ஒரு மொழி எப்படி தான் உருவாக்குறது, இந்த அடிப்படையில் தான் உருவாக்குறது அப்படின்னு உங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கேன். இப்போ முகநூரில் நம்ம சொல் ஆய்வறிஞர் ஐயா ராம்சி அவர்கள் ஒரு தமிழ் சொல்லா இல்ல பிறமொழி சொல்லா, சமஸ்கிருதமா இல்ல பிறமொழி சொல்லா, அப்படி இந்த சொல் ஆய்வுல ஆய்வு முடிவுகள் ஒருத்தருக்கு ஒன்னெல்லாம் வராது. ஒரு துறை சார்ந்து ஒரு துறைக்கு வேற வேற ஆராய்ச்சி அந்த மாதிரி இருக்கு. மொழி ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேடல் இருக்கும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆர்வம், எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கிறது, எதையாவது ஒன்று உருவாக்கணும். ஒருத்தருக்கு ஏதோ அவங்க அந்த துறை சார்ந்ததில் நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும். ஏன்னா மனித பிறப்பு ஏதோ வந்தோமா, பிறந்தோமா, இருந்தோமா, சாப்பிட்டோமா, ஒரு நாளைக்கு முடிஞ்சு போயிடும், அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம எதுவோ ஒன்று செய்யணும், எதுவோ ஒன்று இந்த உலக மக்களுக்கு பயனுள்ளதை நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கணும். இல்லைன்னா ஒரு விலங்குத்தனமாக இருக்கு இல்லைங்களா, வாழ்க்கை ஒரு விலங்குத்தனமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று மறுக்கணும் அப்படின்னா அந்த துறையில் நமக்கு அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லாதவங்க அதை பொறுமையாக பார்த்து கற்றுக்கணும், படித்து. அது எந்த ஒரு மருத்துவத்துறையாக இருக்கலாம். இன்னைக்கு போயிட்டு சேர்ந்துட்டு நாளைக்கு மருத்துவர் ஆயிட முடியாது. தொடர்ந்து அந்த துறையில் பணியாற்றி அந்த மருத்துவ முறைகளெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அதுபோல தான் மொழியிலையும் இந்த துறையில் நம்ம தமிழ் மொழி சொற்களுக்கு மட்டும் அந்த சொல்லின் ஒலிப்பை கொண்டு பொருள் சொல்லக்கூடாது. அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அந்த கலை சொற்களை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற விதம் நமக்கு தெரியாமல் இருந்தது. எனக்கு தெரியுது, உலக மொழிகளை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. நான் இதுக்கு 25 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம பாவனர் ஐயா, பிற அறிஞர்கள்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நான் எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த சொற்களை நம்ம பொருள் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மொழியை வரி வடிவம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம நிறைய பேர் காணொலியில் பார்த்துட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்குங்க. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு அதுக்கான பதில் கொடுக்க முடியல, பொறுத்துங்க. நேரம் கிடைக்கும் போது நான் பதில் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆராய்ச்சியை முதன்மையாக புரிஞ்சுக்கிறவங்க இந்த இலங்கை தமிழர்கள் தான். அந்த மொழியினுடைய அந்த ஈடுபாடு, இந்த மொழி பற்றில் இலங்கை தமிழர்கள் அவங்க தான் ரொம்ப ஒரு உன்னத நிலையில் இருக்காங்க. இந்த ஆராய்ச்சியை பற்றி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறது லண்டன் நல்லையா சிவநாதன் அவர்களும் கந்தசாமி அபராஜிதா, இவங்க தான் பாருங்க இந்த விதிமுறையை பயன்படுத்தி எப்படி உருவாக்க அப்பப்போ பகிர்ந்துனே இருக்காங்க. அவங்களுடைய அந்த விடாமுயற்சி, எனக்கும் மனசில் சில நேரம் தொய்வு ஏற்பட்டு போயிடும். அந்த தொய்வு ஏற்படும் போதெல்லாம் இவருடைய விடாமுயற்சியை பார்த்து தான் விடாமல் நானும் ஊக்கமாக இந்த பணியில் ஈடுபட்டுனே இருக்கேன். இது ஏதோ ஒரு பொழுதுபோக்கா அந்த மாதிரி நான் செய்யல. இது அதாவது இந்த காவிரி கலவரத்தில் கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய பிரச்சனை அப்படி ஆனப்ப யார் இவங்க எப்படி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களே, இவ்வளவு வன்முறையும் இவ்வளவு வன்மமும் எதுக்காக? இந்த மாதிரி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்தப்பவே இவ்வளவு வெறி கொண்டு இப்படி பெரிய கலவரம் நடந்தது. மிகப்பெரிய பயங்கரமான கலவரம், போர் நடந்த மாதிரி கலவரம் நடந்தது. அதனால என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி போச்சு, என்னென்னவோ மாறி போய் அந்த மாதிரிலாம் ஆச்சு. அது அப்போதான் ஒரு தேடுதல், யார் இவங்க,
கன்னடர்கள் யார், தமிழர்கள் யார்? இந்த 2 மொழியில் தமிழ் மூத்த மொழின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது உண்மையா? தமிழ்லேருந்து கன்னடம் வந்திருக்கா? மூத்த மொழியும் சொல்லிக்கலாம், உலகத்துக்கு முதல் மொழி மூத்த மொழி சொல்லிக்கலாம். அறிவியல் பூர்வமாக நிறுவனமே சொற்களை பார்த்தா வேற வேற இருக்குது. அப்போ எதுலேருந்து எந்த மொழின்னு எந்த மொழி வந்திருக்கு அப்படின்னு இப்படி தேடலில் போய் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. இதுவும் வந்து துணிச்சலாக வெளியே வரத்துக்கு காரணமும் ஒரு இலங்கை தமிழர் தான். எங்கேயோ அமெரிக்காவில் வசிக்கிறவர் ஏதோ ஒரு பதிவில் போட்டிருந்தார், எல்லாருமே மனிதனுக்கு சுயநலம், அதனால நம்ம இனம் நம்ம மொழி இதுக்காக பாடுபடுறதுக்கு வரவங்க ரொம்ப அரிது. ஏன்னா வாழ்க்கை சூழல் அப்படி இருக்கு இல்லைங்களா? அதனால அவர் அப்படி ஒரு பதிவு போட்டிருந்தார். இது பாருங்க, எல்லாமே இந்த இலங்கை தமிழர்களாகவே இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிறதும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறது இலங்கை தமிழர், லண்டனில் வரக்கூடிய இவங்க. இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த ஆள் இல்லை. நான் 28 ஆண்டுகளாக சொந்தமாக தொழிற்சாலை தொடங்கி இந்த ஆய்வுக்காக நான் செலவிட்ட நேரத்தில் என்னுடைய வேலையில் தொழிலில் இருந்திருந்தா பல கோடிகளை நான் சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனால் பணத்தின் பின்னாடி போகக்கூடாது. யாராவது ஒருத்தர் முன்னின்று இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும். இப்போ நம்ம மொழி ஆராய்ச்சி அப்படின்னா பாவாணர் சொல்கிறோம், எல்லாருமே பாவாணர் சொல்கிறாங்க இல்லைங்களா? அவர் பணத்தை மதிக்கல. அவர் எவ்வளோ துன்பங்கள் கஷ்டப்பட்டிருந்தா கூட பணத்து பின்னாடி போகல. அவர் அந்த மாதிரி செஞ்சதுனால தான் இன்னைக்கு சொல்ல ஆராய்ச்சி அப்படின்னா முதல்ல பாவாணர், நம்ம அரிமா பாமகன் ஐயாவிலிருந்து எல்லாருமே அவரை தான் சுட்டுறாங்க, அவரை தான் காட்டுறாங்க. அவரும் தன் குடும்பம் தன் மனைவி மக்கள் மட்டும் நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தா நல்லா வாழ்ந்திருப்பார். ஆனால் ஒரு உண்மை என்ன, இந்த உலகத்துக்கு உண்மை எது? எந்த மொழியாக இருந்தால் என்ன? சமஸ்கிருதத்துலேருந்து வந்திருந்தா என்ன, கன்னடத்துலேருந்து கூட வந்திருந்தா என்ன, கிரேக்க எதுலேருந்து வந்திருக்கலாம். ஒரு உண்மை தன்மையை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? எது உண்மை அதை கண்டுபிடிக்கணும். அப்படி வந்தவர் தான் பாவாணர்லாம். அந்த காலகட்டத்துக்கு அவருக்கு தெரிஞ்ச இதை வச்சு அவர் ஆய்வு பண்ணிட்டு போனார். அது தொடர்ச்சியாக நம்ம பல அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்காங்க. அப்படி பணத்துக்கு பின்னாடி அதே போல தான் நானும் என்கிட்ட வேலை செஞ்சவங்களே இன்னைக்கு வெளியே போயிட்டு பல முதலாளிகள் பல தொழிற்சாலைகள் நடத்துகிறாங்க, பல கோடி சம்பாதிச்சுன்னு இருக்காங்க. சரிங்களா? அதே போல் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரமெல்லாம் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுனே இருப்பேன். நான் 20 மணி நேரம்லாம் ஆராய்ச்சி பண்ணினே இருப்பேன். எந்த பொழுதுபோக்கு, இப்போ நீங்கள் முன்னணி நடிகர்கள்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா? அவங்க எனக்கு வெறும் நடிகர்கள் தான் தெரியும். அந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் தலை சிறந்த கதாநாயகன் நடிகை சொல்கிறீங்க இல்லைங்களா? ஒரு படம் கூட பார்த்தது கிடையாது. நான் ஒரு திரைப்படம் கூட பார்த்தது கிடையாது. 10 வருஷத்தில் ஒரு திரைப்படம் இல்லை. இப்படி எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, இந்த கோடிகளை எல்லாம் பொருட்படுத்தாம, ஏன்னா இப்படி ஒரு பாதிப்பு வருது எல்லா பக்கத்துலேயும் தமிழர்களுக்கு எதிராக. இலங்கையில் பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை, கர்நாடகத்தில் பார்த்தா அடிக்கிறது, மலையாளிகளுக்கு வெறுப்பு, தெலுங்கர்களுக்கு வெறுப்பு. இப்படி ஏன், என்ன காரணம்? இப்படின்னு தேடலில் போகும்போது தான் இதெல்லாம் யார் செஞ்சுன்னு இருக்காங்கன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க? இன்னைக்கும் தமிழர்கள் தான் செஞ்சுன்னு இருக்காங்க. இதை நீங்கள் இது உலக அரசியல் தெரியணும். உங்களுக்கு உலக அரசியல் தெரியணும். நீங்கள் இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அது சுதந்திரமான நாடு, இந்த தேர்தல் முறையில் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த தேர்தல் முறையில் தான் நீங்கள் முதலமைச்சர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கினீங்கன்னா, இந்த அரசியல் அமைப்பு இதெல்லாம் நீங்கள் உண்மைன்னு நம்பினீங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தைக்கு சமம்னு தான் சொல்லுவேன் நான். இந்தியன்ற ஒரு நாடும் கிடையாது, அது சுதந்திரமான நாடும் கிடையாது. இப்போ குறிப்பாக சொல்ல போகணுன்னா, இப்போ நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்குன்னு போராடுறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு, வழக்காடு மொழி ஆக்கிறதுக்கு ஒரு 30 நாள் போதுங்க. இந்த தீர்ப்பை பெற்று அமல்படுத்துறதுக்கு போதுமானது. இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து ஒருத்தரும் நல்லவர் கிடையாது, ஒருத்தரும் நல்லவங்க கிடையாது. எல்லாம் தன்னலம் சுயநலம். அதனால தாங்க எந்த பிரச்சனையும் தீர மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் மக்கள் துயரத்தில் தான் இருக்காங்க, துன்பத்தில் தான் வாழ்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை, கல்வியில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை.
தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காடக்கூடாதுன்னு போராடுறாங்க அப்படின்னா இந்த ஆட்சியாளர்களோ இந்த கட்சி நடத்துகிறவங்களோ இவங்களுக்கெல்லாம் உண்மையான பற்று இருந்தால் இது எப்படி மாற்றிருக்கலாம் இல்லையா? பெயர் பலகையை கூட எந்த கட்சிக்காரங்களும் மாற்ற முடியல. கர்நாடகத்தில் ஒரு சிறு அமைப்பு தான், இயக்கம் தான், இவங்களால சாதிக்க முடிஞ்சதை இவங்க இத்தனை லட்சம் பேர் என் பக்கம் இருக்காங்க, மாநாடு போடுறது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய நன்மைக்காக தான். நாட்டு மக்களுக்கோ மொழிக்கோ யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படி இருந்தா இப்படி பல கட்சிகளே இருக்காது. மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்களேன். இப்ப கர்நாடக மாநிலம் இருக்கு இல்லைங்களா, இங்க யார் வாழ்றது? கன்னட மக்கள், பெரும்பான்மையா கன்னட மக்கள் வாழ்றாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கட்சியே கிடையாது. இவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கு. இவங்களுக்கு எதுக்கு தேசிய கட்சி? இங்க வாழ்றது, வாக்கு செலுத்துறது யாரு? கன்னட மக்கள். அப்ப நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கணும் இல்லையா? இங்க இருந்து தான் பணம். நீங்க எந்த கட்சி நடக்கிறதுல இந்த மக்கள் பணத்துல தான் கட்சியை நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு ரெண்டு கட்சி வேணும்? கன்னடக்குன்னு ஒரு கட்சி வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்படி கட்சி கிடையாது, தேசிய கட்சி இருக்கும். இந்த மக்கள் ரெண்டா பிரிஞ்சு இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவங்களுக்கு சரியான புரிதல் இருந்தா எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி தான், அரசு அதாவது ஒன்று தான் இருக்கணும். உங்களுக்கு உலக அரசியல் இது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிங்க. நீங்கள் பல நாடுகள், உலக நாடுகள், அந்த நாடை பாரு, இந்த இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி ஆண்டுங்கிறது ஒரு சிறு குழுவினர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய சூழ்ச்சியால் தான் இப்படிப்பட்ட சட்டங்கள், இந்த தேர்தல் முறையெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நீங்கள் 1000 கோடி இருக்குதுன்னா கூட கட்சியெல்லாம் தொடங்க வர மாட்டீங்க. அது கெடுதல் மட்டுமே செய்யும். 100 கட்சி வச்சுக்கிறீங்க இல்லைங்களா, 100 கட்சி. நான் என்ன சொல்றது அப்படின்னா, மக்கள் ஆட்சின்னா 2வது கட்சியே வராது. இவங்களுக்கு அரசியலுடைய அரிச்சுவடியே தெரியாதனால தான் இப்படி கட்சி நடத்துறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது, எந்த நன்மையும் விளைய போறதில்ல. இவங்கெல்லாம் மக்களுடைய உழைப்பு பணத்தை சுரண்டி அவன் தனி சுயநலமா நல்லாயிடுவானுங்க. அவங்கதான். இவங்களால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. மக்களும் அப்படிதான். உங்களுக்கு மக்களாட்சி அப்படி, அரசியல் மக்களாட்சின்னு என்னன்னு தெரிஞ்சா 2வது கட்சி இருக்காது. நீங்க எந்த கட்சியிலும் உறுப்பினராகவும் இருக்க மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்டயே இப்போ நான் இந்த மாதிரி தன்னலம் இல்லாமல் வந்ததுனால தான் கோடிகள் பெருசு இல்லை. இதை நம்ம ஒன்று செஞ்சு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா உழைப்பு என்னைக்கு வீண் போகாது. இப்போ நீங்கள் மனசு வச்சா நான் பல கோடிகளை இழந்திருக்கலாம், பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கலாம். அந்த கோடி என்னால் ஒரு நாளில் சம்பாதிச்சிட முடியும். நீங்கள் 1 கோடி பேர் சேர்ந்து 1 ரூபாய் கொடுத்தாலே 1 கோடி ரூபாய் போயிடும். சரிங்களா? அதனால் இப்போ என்கிட்ட 1000 கோடி கொடுத்து கட்சி தொடங்க மாட்டேன். நம்ம கட்சி தொடங்குறதுனால நாட்டுக்கு என்ன ஆக போகுது? நல்லது ஒன்றுமே ஆகாது. மக்கள் பிரிஞ்சிருவாங்க. நீங்கள் 2 கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் வறுமையில் இருக்கிறதுனால, உலக அரசியல் தெரியாமல் இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் இப்படி பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஜாதி கட்சியா, மத கட்சியா, இப்படிலாம் பல கட்சிகளை பிரிஞ்சு இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் எப்படி நாடு நல்லா இருக்க முடியும்? பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஒரு எறும்புக்கு இருக்கிற அறிவு இருந்தால் கூட இது மக்கள் என்றது எல்லா குடிகளுக்கும் சார்ந்ததுதான் நாடு. அதில் அந்த குடி இந்த குடின்னு இல்லாமல் யாருக்கு தகுதி திறமை இருக்கோ அவங்கள தேர்ந்தெடுத்து தான் ஆட்சி ஆளணும். இவ்வளோ பேர் கட்சியில் போட்டி போட வராங்க இல்லைங்களா, இவங்களாம் நல்லது பண்ணுறதுக்காக வரதில்ல. அத்தனை பேரும் பணம் சம்பாதிக்கலாம். யாரோ சிலர் இருக்கலாம், 100ல் யாரோ ஒரு நல்லது பண்ணலான்னு இருக்கலாம். அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அதனால் இந்த உலக அரசியல் தெரிஞ்சாதான் இந்த மொழிகள்லாம் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க, மக்களை பிரித்து ஆடுறதுக்கு தான் இப்படியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு விளங்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், ஒரு கருத்தில் நம்ம இந்த காணொலியில் பார்க்கும்போதே நீங்கள் இந்த வரி வடிவத்தை எழுதும் போதே, ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, இதை எழுதின உடனே இது ஆங்கில வரி வடிவம், ஆங்கில வரி வடிவம், ஆங்கில வரி வடிவம்னு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம நாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நம்மகிட்ட இருந்த ஓலைச்சொலியில் எல்லாமே ஒரு கும்பல் எல்லாம் திருடின்னு போயிட்டாங்க. நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அதனால இந்த மொழியை எப்படி உருவாக்குறது, கலைச்சொற்களை எப்படி உருவாக்குறது, இந்த எழுத்து, இந்த வடிவம், பல ஐரோப்பிய மொழிகளுக்கு இதே தான் வரி வடிவம்.
உங்களுக்கு இது ஆங்கிலம் தெரிஞ்சதுனால நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி காட்டுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இருக்கிற இந்த தமிழ் வரி வடிவத்தில் இப்படி கலை சொற்களை உருவாக்க முடியாது. கன்னட வரி வடிவமாக இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, இந்த வரி வடிவத்தில் கலை சொற்களை உருவாக்க முடியாது. அதாவது நீங்கள் ரோமன் எழுத்துக்கள் இப்படி நம்ம ஆங்கிலம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இது தமிழ் வரி வடிவம். நமக்கு தெரியாது எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது, மறைபொருளாக இருக்குது. அப்படி தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த அரசியல் பற்றியெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுனால தான் பல கட்சிகள் தொடங்குறாங்க, மக்களும் அதில் போய் சேர்றாங்க. உங்களுக்கு உலக அரசியல் தெரியும் போது, மக்களாட்சி என்னன்னு தெரியும் போது, நீங்கள் 100 கோடி, 1 கோடி இல்லை, எத்தனை கோடி, அதாவது ஒரு கொள்கை அப்படின்னா என்னன்னா பணத்துக்கு விலை போகக்கூடாது. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா வாக்கு செலுத்துறது, 1 கோடி கொடுத்தா வாக்கு. இப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா ஒருத்தனுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன் நான். எனக்கு யார் சரியோ அவங்களுக்கு தான். இந்த சட்டமை, இந்த அரசியல் அமைப்பே மக்களை பிரித்தாடுறதுக்கு ஏதோ விலங்குகள் மாதிரி வாழ்ந்துக்கலாமே தவிர, மற்றபடி மற்ற நாடுகளை போல நீங்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு அரசியல் சட்ட அமைப்பே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க, சரிங்களா? இந்த வரி வடிவம் பாருங்க, இவர் நல்ல தெளிவாக புரிஞ்சுன்னு இருக்காரு. செல்வகுமார் ரஞ்சன், தமிழ் சொற்கள் பிற மொழிகளுக்கு சென்ற விதத்தை விளக்க இவ்வாய்வாளர் பயன்படுத்தும் முறையை, அதாவது ஆங்கிலம் என கருதப்படும் எழுத்துக்களை பயன்படுத்துவதை வினோதமாக பார்க்கின்றனர். இதனை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது. ஆனால் இங்கு பயன்படுத்தப்படும் எழுத்துக்கள் ஆங்கிலம் என்பதையும் தாண்டி அதனை நாம் சர்வதேச ஒலிப்புகளுக்கான அரிச்சுவடியாகவே எல்லா மொழியின் உச்சரிப்பையும் எழுத முடியும். ஆகவே இம்முறையை பின்பற்றுவதில் எவ்வித முரண்பாடும் இல்லை. ஒவ்வொரு மொழியினதும் எழுத்துக்களை கொண்டு விளக்கங்களை கொடுத்தால் அதனை அம்மொழி தெரிந்தவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சர்வதேச ஒலிப்பு அரிச்சுவடியை பயன்படுத்துவதால் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இப்பதிவை நான் இடுவது காணொளி தயாரிக்கும் அறிஞரை நோக்கி என்பதற்கும் அப்பால் இக்காணொளிகளை பார்வையிடும் நேயர்களுக்கு என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். மிக சிறப்பான தெளிவான ஒரு பதிவு. இந்த பதிவை நீங்கள் பல முறை படித்து பொறுமையாக புரிஞ்சுக்குங்க. இவர் சொல்கிறது எப்படின்னா, இப்போ நான் கன்னட சொற்களை கன்னடத்தில் மட்டும் எழுதி போட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு புரியுமா, படிச்சுக்க முடியுமா? கன்னடம் படித்தவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த வரி வடிவத்தில் எழுதும்போது இது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவான வரி வடிவம் தான். இப்போ சீன மொழி இருக்குன்னு வச்சுங்களேன், அது சித்திர எழுத்தாக இருக்கலாம். நீங்கள் இதை பார்த்துட்டு தமிழ் எழுத்தே வேற, இது சீன மொழி எழுத்தே வேற, அது சித்திர எழுத்துக்கள், இப்படி பார்க்கறத விட இது வட்டெழுத்து, இது கோடு எழுத்து, இது சித்திர எழுத்து, இப்படி பார்க்கறத விட அந்த மொழியில் இருக்கக்கூடிய சொல்ல கவனிங்க, அந்த சொல்லுக்கான பொருளை பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சீனம் ஒரு தனி மொழியா இருக்காது, தமிழோட கிளை மொழியா இருக்கும். நீங்க மக்களுடைய நிறம் அதெல்லாம் விட்டுடுங்க, சரிங்களா? நம்ம சொல்ல ஆய்வில் அறிவியல் பூர்வமாக பார்க்கணும். ஒரு சொல்லுக்கான பொருள் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் தான் இது நமக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போக போக அப்படியே படிப்படியாக எல்லாருக்குமே விளங்கிடும், சரிங்களா? இப்போது ஆங்கில மொழியில் இப்போ இவரெல்லாம் நல்ல அறிஞர், ஆங்கிலத்தில் நல்ல புலமை வாய்ந்தவர். இதை நான் மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போ தமிழர்கள் தெலுங்கு படிச்சிருப்பாங்க, இதை தெலுங்கில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு தனி மனிதனால் எதுவும் முடியாது. உலக மொழிகளெல்லாம் ஒருத்தர் எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு உரை நிகழ்த்தெல்லாம் முடியாது, சரிங்களா? இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அந்தந்த மொழியை படித்தவங்க அந்த மக்கள்கிட்ட இப்படி காணொலிகளாவோ நூலாவோ கொண்டு போய் அந்த மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ தான் அது புரியும், சரிங்களா? இப்போ இவ்வளோ நாளாக ஆங்கிலேயர்களுக்கு அவங்களுக்கு அந்த மொழியை பேச தெரியும், எழுத தெரியும், சொல்லுக்கான பொருள் அவங்களால விளக்கி சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே நிலை தான் இப்போ சமஸ்கிருத மொழியை பேசலாம், எழுதலாம். ஆனால் அந்த சமஸ்கிருத சொற்களுக்கு பொருளெல்லாம் யாருக்கும் விளக்கி சொல்ல தெரியாது. இப்படி நீங்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். தெலுங்குகளுக்கு தெலுங்கு மொழியை பேச தெரியும், எழுத தெரியும். ஆனால் தெலுங்கு சொற்களுக்கு பொருள் விளக்கி சொல்ல தெரியாது. இப்படி எல்லாருக்கும் இது பொருந்தும்.
இதே நிலைதான் இப்போ தமிழர்களுக்கும் இதே நிலைதான். தமிழர்களுக்கு இப்போ நீங்கள் சங்க இலக்கியங்கள் எல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க, ஆனால் சொல்லுக்கான பொருள்னு கேட்கும் போது உங்களால் சொல்ல தெரியாது. தயவு செய்து யாரும் இதை தவறாக என்னை புரிஞ்சிக்க கூடாது. சரிங்களா? என்ன தெரியுமோ அதை தெரியும்னு சொல்கிறேன், என்ன தெரியாதோ அது தெரியாதுன்னு சொல்கிறேன். இதனால் யாரையும் உயர்த்துறதோ தாழ்த்துறதோ, இந்த ஆள் எல்லாமே படிச்சுட்டவன் தலைகர்வம் பிடிச்சவன் இப்படி யாருக்குமே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அப்படி ஒரு பெரிய அறிவாளியும் இல்லை. இந்த துறையில் சிலதை உண்மையை கண்டுபிடிச்சிருக்கேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி என்ன விமானம் ஓட்ட முடியாது, கப்பல் ஓட்ட தெரியாது, விவசாயம் பண்ண தெரியாது, என்னுடைய தொழிற்சாலை என்ன தொழில் கற்றுருக்குன்னு அவ்வளோ மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அதனால் அப்படி தவறாகவும் நீங்கள் புரிஞ்சிக்கூடாது. இந்த இப்போ நம்ம தமிழ் வரி வடிவம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி இப்போ நீங்கள் புதிதாக எதனா கலை சொற்களை உருவாக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச சொற்களை ஒரு சொற்றொடராவோ வாக்கிய மாதிரியோ ஒரு கலை சொல்லை உருவாக்கணும்னா அந்த சொற்றொடரை சுருக்கி கலை சொற்களை உருவாக்க முடியும். ஆனால் அடிப்படையாக இருக்கு இல்லைங்களா, தமிழ் அடிப்படையான சொற்கள் இருக்கே, அந்த சொற்கள் எப்படி உருவானதுன்னு யாருக்கும் தெரியாது. இது உடனே உங்களுக்கு எல்லாம் இப்போ நான் உருவாக்கி காட்டுறேன் இல்லைங்களா, உடனே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடணும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு இந்த நிலை ஏற்றத்துக்கு 1/4 நூற்றாண்டு ஆகிப்போச்சு, 25 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. 25 ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணதை ஒரு காணொலியிலையோ ஒரு நாள்லையோ நானும் விளக்கிற முடியாது, உங்களாலையும் புரிஞ்சிக்க முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழர்களுக்கு க க க இதுவே தெரியல. அதாவது கசடத பர வல்லினம் கஞ்சன நமன மேலினம் இரளவல இடையும்னு சொல்கிறோமே தவிர வல்லினம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கா க பா பா இது இப்படி அந்த உச்சரிப்பு தெரியணும். தமிழில் தமிழில் இது குறை இருக்குது, தமிழில் இது குறை இருக்குது. ஆனால் உலகம் எல்லா மொழிகளையும் இப்படிப்பட்ட குறைகள் இருக்குது. எடுத்து வரி வடிவம் மாதிரியே அப்படியே படிக்க முடியாது. இப்போ ஐரோப்பிய மொழிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வரி வடிவ ஒழிப்புக்கும் வரி வடிவத்துக்கும் ஒன்றும் பொருத்தமாக இருக்காது. நம்ம அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம கேட்டு மனப்பாடம் பண்ணி அப்படி பேசுகிறோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த தமிழ் சொற்களுக்கு இப்போ சாதம் இப்போ தொடங்கி இடத்துக்கு வருவோம். அதே நேரத்தில் இந்த வாதம் விவாதம் எப்போ பார்த்தாலும் 2 + 2 = 4 முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா காலம் நேரம் வீண் விரயம். இப்போ ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அறிவியல் பூர்வமாக விளக்கிட்ட பிறகு அது வாதம் விவாதம்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? சாதம் அப்படின்றது தமிழ் சொல்லா அல்லது வேற மொழி சொல்ல அப்படின்னா சாதம் அப்படின்றது தூய தமிழ் சொல். அதாவது இப்போ ஒரு யானைக்கு ஒரு 40 பேர் வச்சுக்கலாம், 40 பேர் 100 பேர் கூட உருவாக்கிக்க முடியும். நான் சொல்லி கொடுத்த இந்த விதிமுறையை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் ஒரு மொழியை உருவாக்கலாம், எந்த மொழியை வேணாலும் உருவாக்கலாம். நீங்களே இப்போ உலகத்திலே இல்லாத ஒரு புது மொழியை உங்களால் உருவாக்க முடியும். இதுதான் சூத்திரம், இதுதான் விதிமுறை. சரிங்களா? இப்போ இந்த தமிழ் சொற்களுக்கான பொருள், இந்த சொற்கள்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்க தமிழில் அப்படின்னு உங்களுக்கு விளக்க போகிறேன், கவனிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, இன்னைக்கு எத்தனை சொற்கள் தமிழ் சொற்கள் எத்தனை சொற்கள் காட்ட போகிறோம் அப்படின்னா சோறு, உப்பு, கொக்கு, மல்லிகை, வேட்டி, இட்லி, அன்னம், சாதம், இத்தனை சொற்களை விளக்க போகிறேன். இப்போ இந்த வரி வடிவத்தை வச்சுன்னு நீங்கள் இதை கழிச்சு போட்டிங்கன்னா எத்தனை சொற்களை உருவாக்க முடியும்? நீங்களே முயற்சி பண்ணி பாருங்களேன், கருத்து பெற்று தெரிவிங்க நீங்கள். இப்போ இந்த தமிழ் சொற்கள் இப்போ வெள்ளைன்னு இருக்குது, இந்த சொல்லை இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி எத்தனை சொற்கள் உருவாக்க முடியும்? உருவாக்க முடியாது. இந்த வரி வடிவத்தை நம்ம பயன்படுத்தினா நூற்றுக்கணக்கான சொற்களை உருவாக்க முடியும். இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இது ஒன்றை நம்ம உறுதியாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன், இது இறுதியானது, இந்த உலகத்துக்கு இது இறுதியானது. புரியுதுங்களா? அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு அப்படி பொருள் இல்லை, உறுதியாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இதுதான், இப்படி தான். இதுக்கு மேலே நீங்கள் உலகத்தில் ஒருத்தர் விவாதம் பண்ணி இது சரியில்லை இப்படி அப்படிலாம் மேம்பாடு இருக்கலாம். ஆனால் இந்த விதிமுறை இதுதான் இறுதியானது, உலகத்துக்கு இறுதியானது. இப்படி தான் இந்த சொற்களை உருவாக்குறது, இப்படி தான் ஒரு மொழியை உருவாக்குறது. சரிங்களா? பாருங்க, சிவப்பு, கருப்பு, வெளுப்பு, இது போல இப்படி சோறு பாருங்க எப்படி இருக்கு, வெளுப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கு, கருப்பு சிவப்பு வெளுப்பு போல. அதே நேரத்தில் இப்போ வெள்ளை நிறத்தில் 1000
பறவைகள் இருக்கலாம் அல்லது பொருட்கள் இருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து இந்த சொற்கள் வந்து எப்படின்னா வேற 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 மாதிரியான ஒலிப்பு, அவ்வளோதான். ஒலிகளை மாற்றி புதிய 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 ஒலிகளை, அதுதான் சொற்கள்ன்றது. சொல்லுன்னா என்ன நினைக்கிறீங்க? சொல்லுன்றது ஒலி. இப்போ இந்த சொல்லு அப்படின்றத எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலி. அதுக்கு அடிப்படை மூல சொல் வந்து ஒலி தான். அந்த ஒலியிலிருந்து தான் சொல்லிலிருந்து தான் வேர்டு, வார்த்தை, இப்படியெல்லாம் உருவாகி இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த வெளுப்புல இருந்து இப்படி எழுதிட்டு எகர சகரம் லகர ரகரம், இதையும் நான் சொல்லியிருக்கேன். வெறும் 10 மெய்யெழுத்துக்கள் 5 உயிரெழுத்துக்களை நீங்கள் திருப்பி ஆக்கினீங்கன்னா கோடிக்கணக்கான சொற்களை உருவாக்க முடியும். பாருங்க, எகர சகரம் லகர ரகரம், SORU சோறு. அதே போல வெளுப்பு. இப்போ உப்புன்னா அது உப்பின்னு இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது. அப்போ இந்தியில் கேட்டால் என்ன சொல்கிறது? ஆங்கிலத்தில் கேட்டால் என்ன சொல்கிறது? ஒரு விதிமுறை இருக்குன்னா அது உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் பொருந்தணும். நம்ம தமிழில் சொற்களுக்கே நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக அந்த ஒலிப்பை கொண்டு பொருள் சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, வெளுப்பு, உப்பு, வெளுப்பு. இங்கே பாருங்க, எகர சகரம். இதே போல எகர சகரம், உகர ஒகரம், பகரம் ககரம், அதாவது வாணிபம் வாணிகம். இதில் இந்த மாதிரி மாற்றிட்டு COCCU கொக்கு, வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால வெளுப்பு கொக்கு, வெளுப்பு சோறு, வெளுப்பு உப்பு, வெளுப்பு சால்ட். பாருங்க, எகர சகரம் SALT சால்ட், அப்படியெல்லாம் வரும். உலக மொழிகளுக்கெல்லாம் இந்த அடிப்படையில் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ மல்லிகைன்னு இருக்கு. இங்கே பாருங்க, வெள்ளை, லை வெள்ளை, வகர மகர திரிபு, எகர சகர திரிபு. இங்கே பாருங்க, MALLIGY மல்லிகை. இதுக்கு மூல சொல்ல அந்த மலர் வந்து வெள்ளையா இருக்கிறதுனால அதுக்கு மல்லிகை அப்படின்னு பேர். அதே போல பாருங்க, வேட்டி அப்படின்னா வேட்டின்னா இப்போ தோத்தி எல்லாம் இதுலேயே தான் எடுத்திருப்பாங்க. அதே போல தான் கன்னடத்தில் பஞ்சேன்னு சொல்லுவாங்க. இதையே கொஞ்சம் திரிபாக்குனீங்கன்னா கன்னடம் வந்துடும், உலகத்தில் எந்த மொழியும் வந்துடும். சரிங்களா? வெள்ளை பாருங்க, வெள்ளை. இதில் லகர டகர திரிபு, மேலூர் மேட்டூர், லகரம் டகரமாக மாறிடும். இப்படி மாற்றிட்டீங்கன்னா வேட்டி, அது நிறத்தின் காரணமாக தான் இந்த பெயர். அதே போல தான் வெள்ளை, இட்லின்னு இருக்கு இல்லைங்களா? இட்லி வெள்ளையாக இருக்கும் பாருங்க. இதே போல் லகர டகரம், வெள்ளை இட்லி. அடுத்தது வெண்மை, அன்னம், அன்னப்பறவை சோறு, அதுக்கு அன்னம்னு பேர் இல்லைங்களா? இங்கே பாருங்க, வெண்மை. இதே போல வகர மகர திரிபு, இங்கே பாருங்க, மகர நகர திரிபு, ANNAM அன்னம், அன்னப்பறவை ஸ்பேன். இங்கே பாருங்க, SWAN ஸ்பேன், அன்னப்பறவை சோறு. இப்போ கடைசியாக இந்த சாதம்ன்றது பாருங்க, அதே போல தான் வெள்ளை. இதே போல வகர மகர திரிபு, லகர டகர திரிபு, எகர சகர திரிபு, இப்படி மாற்றிட்டு SATAM சாதம். இதாங்க சாதம். இந்த விதிமுறையை பயன்படுத்தினா நீங்களே இப்படி பல கலை சொற்களை உருவாக்க முடியும், ஒரு மொழியையே உருவாக்க முடியும். இப்போ இன்னைக்கு இந்த சொல்லினுடைய அந்த ஒலிப்பை கொண்டு நம்ம பொருள் சொல்லக்கூடாதுன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த சொற்களெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்க, இந்த வரி வடிவத்தை கொண்டு தான் உலக மொழிகளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இதே போல இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.